السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وأصحابه جند الله ما بعد. وقد قال الله تعالى في كتابه العزيز والفرقان المجيد: بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. صدق الله العلي العظيم. وقال نبينا محمد المصطفى صلى الله عليه وسلم: خيركم من تعلم القرآن وعلمه. صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியமான உலமாக்களே, பெரியார்களே, சகோதரர்களே, புண்ணியம் பூத்து குறுங்கும் சங்கையான ரமலானில் பகல் நேரத்தில் அல்லாவுக்காக வேண்டி நோன்பு நோட்டு, இரவு நேரத்தில் அல்லாவுக்காக வேண்டி நின்று வணங்கக்கூடிய சந்தர்ப்பத்தை, பாக்கியத்தை எல்லாம் அல்ல அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலாவுடைய ஏற்பாடு, படைப்புகளை படைப்பான், படைத்து விட்டு அந்த படைப்புகள் அவன் எதை விரும்புகிறானோ அதை தெரிவு செய்வான், தேர்ந்தெடுப்பான், அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பான். வானங்களை படைத்தான், 7வது ஆண்டு தெரிவு செய்வான். பூமியை படைத்தான், மக்கா, மதீனா, பைத்துல் முகத்தஸை தெரிவு செய்வான். நாட்களை படைத்தான், வெள்ளிக்கிழமையை தெரிவு செய்வான். நேரங்களை படைத்தான், தஹஜ்ஜுடைய நேரத்தை தெரிவு செய்வான். வேதங்களை இறக்கினான், பரிசுத்தமான குர்ஆனை தெரிவு செய்வான். மனிதர்களை படைத்தான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தெரிவு செய்வான். இப்படியாக ஒன்றை விட இன்னொன்ன தெரிவு செய்யக்கூடிய அதிகாரம் அல்லாஹ் தஆலாவுக்கு மாத்திரம் சொந்தமானது. அல் குர்ஆனில் அல்லாஹ் சொன்னான்: நபியே, உங்களோட ரப்பு அவன் விரும்புவதை படைப்பான், படைத்து விட்டு அவன் விரும்புவதை தெரிவு செய்வான், தேர்ந்தெடுப்பான், அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பான். அந்த வகையில் மனிதர்களை புனிதர்களாக, பரிசுத்தவான்களாக, புடம் போடப்பட்ட தங்கத்தை போல ஆக்குவதற்கு அல்லாஹ் தஆலா தெரிவு செஞ்ச காலம் ரமலான். ரமலான் என்றால் அர்த்தம் சுத்தரிக்கக்கூடியது. ரமலான் என்றால் அர்த்தம் பொசுக்கக்கூடியது. என்றால் மனிதர்கள் செய்த தப்புகளை, தவறுகளை சுத்தரித்து அவர்களை மனித புனிதர்களாக ஆக்குவதற்கு அல்லாஹ் சங்கையான ரமலானை தெரிவித்திருக்கின்றார். இந்த ரமலான்ல ஏராளமான நிகழ்வுகள் நடந்திருந்தாலும் கூட மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்தமான குர்ஆனை இந்த ரமலானில் இறக்கி வைத்திருக்கிறார். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ரமலானை அறிமுகப்படுத்தக்கூடிய நேரத்தில் அது குர்ஆன் இறங்கின மாதம் என்று அறிமுகப்படுத்துவார். ரமலானுக்கும் குர்ஆனுக்கும் நெருக்கமான தொடர்பு இருக்கிறது. அல்லாஹ் தஆலா சொல்லுவான்: ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ரமலான் அது குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்ட மாதம். அதுவும் அந்த ரமலான் மாதத்துல ஒரு பரக்கத் செய்யப்பட்ட இரவு இருக்கிறது. அல் குர்ஆனில் அல்லாஹ் சொன்னான்: இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கத்தின். பரக்கத் செய்யப்பட்ட ஒரு இரவில், அருள் பொருந்திய ஒரு இரவில் இந்த குர்ஆனை நாங்கள் இறக்கி வைத்தோம். அருள் பொருந்திய இரவு எதுன்னு சொன்னால் ரமலான் மாதத்துல கடைசி 10 ஒற்றைப்படையான இரவுகள்ல ஒன்றாகிய லைலத்துல் கத்ருடைய இரவிலே இறக்கி வைத்தார். இதே அல் குர்ஆனில் அல்லாஹ் சொன்னார்: இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். நாங்கள் லைலத்துல் கத்ருடைய இரவில் இந்த குர்ஆனை இறக்கி வைத்தோம். கண்ணியமான சகோதரர்களே, இது பரிசுத்தமான குர்ஆன் என்பது சாதாரணமான ஒன்று அல்ல. மற்ற நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா பல முஅஜிஸாத்துக்களை, அற்புதங்களை கொடுத்தார். ஒவ்வொரு நபிக்கும் அவருடைய காலத்துக்கேற்ற, சூழல்களுக்கேற்ற முஅஜிஸாத்துக்களை, அற்புதங்களை கொடுத்தார். உதாரணத்துக்கு பார்க்கலாம், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை கொடுத்திருந்தார். அவர்கள் அவருடைய சட்டை கைக்குள் கையை போட்டு வெளியே எடுத்தால் பார்ப்பவருடைய கண் கூசக்கூடிய முறையில் கை பிரகாசிக்கும். அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான்: நீங்க கையை போட்டு வெளியே எடுங்க, உங்களோட கை பிரகாசிக்கும். இது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த ஒரு அற்புதம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு அற்புதத்தை கொடுத்திருந்தார். அவருடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நீண்ட நெடிய நாட்களாக நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள், கண் பார்வை இழந்திருந்தார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த செய்தி கிடைத்தது: தந்தை கண் பார்வையற்றவராக அழுது கொண்டிருக்கின்றார்கள் என்று. எனவே தான் அணிந்திருந்த ஆடையை களைந்து
தன்னுடைய சகோதரத்திலே ஒப்படைக்கின்றார்கள். இதை கொண்டு போய் தந்தையுடைய முகத்திலே போடுங்கள் என்று பரிசுத்தமான குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். இதை நீங்க வாப்பாட முகத்துல போடுங்க, அவருக்கு பார்வை வந்து விடும் சொல்லி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு அற்புதத்தை கொடுத்திருந்தார். காற்றை வசப்படுத்தி கொடுத்திருந்தார். அவருக்கு நாங்கள் காற்றை வசப்படுத்தி கொடுத்திருந்தோம். காலையில் மாலையில் கொஞ்ச நேரம் பிரயாணம் செய்வது கொண்டு ஒரு மாதத்துடைய தொலை தூரத்தை கடந்து விடுவார்கள். பரிசுத்தமான குர்ஆனை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். காலையில மாலையில கொஞ்ச நேரம் பிரயாணம் செய்வது கொண்டு ஒரு மாதத்துடைய தொலை தூரத்தை கடந்து போய்விடலாம். அவருடைய தகப்பனார் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு அற்புதத்தை கொடுத்திருந்தார். எவ்வளவு கடினமான இரும்பாக இருந்தாலும் கூட அவருடைய கைப்பட்ட மாத்திரத்தில் மெழுகு போல உருகிவிடும். அவர்கள் அந்த மெழுகிலே இருந்து அந்த இரும்பிலே இருந்து தேவையான போர்க்கவசங்களை ஆயுதங்களை செய்து கொள்வார்கள். அல்குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அலன்னா லஹுல் ஹதீத். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு அற்புதத்தை கொடுத்திருந்தார். வெண்குஷ்டம் கரிகுஷ்டம் பிடித்தவர்களை குணப்படுத்துவார்கள். பார்வையில்லாதவர்கள் பார்வை ஏற்படுத்துவார்கள். மரணித்தவர்களை அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு உயிராக்குவார்கள். பரிசுத்தமான குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே சொல்வார்களாம், இன்னி உப்ரிஉல் அக்மஹ வல் அப்ரஸ வ உஹ்யில் மௌதா பிஇذنில்லாஹ். நான் பார்வையில்லாதவர்களுக்கு பார்வை ஏற்படுத்துகின்றேன். வெண்குஷ்டம் கருங்குஷ்டம் பிடித்தவர்களை குணப்படுத்துகின்றேன். அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு மௌத்தானவர்களை ஹயாத்தாக்குகின்றேன். இப்படி அல்லாஹ் தஆலா நபிமார்கள் உண்மையானவர்கள், அவர்களை அல்லாஹ் தான் அனுப்பி வைத்தார். அவர்கள் யாரும் தன்னுடைய இஷ்டத்திலே இருந்து நபித்துவத்தை வாதாடவில்லை என்ற யதார்த்தத்தை புரிய வைப்பதற்காக வேண்டி அவர்களுக்கு முஅஜிசாத்துக்களை அற்புதங்களை கொடுத்து அவர்களை உறுதிப்படுத்தினார். அந்த நபிமார்களுடைய வரிசையில் கடைசியாக வந்தவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் தான் கடைசி நபி. அவர்களுக்கு பின்னால் எந்த ஒரு நபியும் கிடைய மாட்டாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார்கள், லா நபிய்ய பஅதி, எனக்கு பின்னால் எந்த ஒரு நபியும் கிடையாது. பரிசுத்தமான குர்ஆனில் அல்லாஹ் இதை தெளிவுபடுத்தியிருக்கின்றான். மா கான முஹம்மதுன் அபா அஹதின் மின் ரிஜாலிக்கும் வலாக்கின் ரசூலுல்லாஹி வ காத்தமன் நபிய்யின். அவர்கள் கடைசி நபி என்று. மற்ற நபிமார்களை யாரையும் கண்ணியப்படுத்தாத அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான். அவர்களுக்கும் அல்லாஹ் பல முஅஜிசாத்துக்களை அற்புதங்களை கொடுத்தார். அவர்களுக்கு கொடுத்த முஅஜிசாத்துக்கள்ல ஆக பெரிய முஅஜிசாக இந்த ரமலான் மாதத்தில் அல்லாஹ் இறக்கி வைத்த இந்த பரிசுத்தமான குர்ஆன். மற்ற நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த முஅஜிசாத்துக்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த இந்த பரிசுத்தமான குர்ஆன் என்ற முஅஜிசாவுக்கும் இடையில் பாரிய வித்தியாசம் இருக்கிறது. மற்ற நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட முஅஜிசாத்துக்கள் அற்புதங்கள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் கூட அந்த நபி மரணித்தவுடன் அந்த முஅஜிசாவும் முடிந்து விட்டது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த அல்லாஹ் இந்த முஅஜிசா காலத்தினால் சிந்தனையினால் எந்த சக்தியாலும் மாற்ற முடியாது, மறைக்க முடியாது. அதுதான் பரிசுத்தமான அல் குர்ஆன். இந்த பரிசுத்தமான இந்த அல் குர்ஆனுடைய மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்வதற்காக வேண்டி பரிசுத்தமான குர்ஆனில் அல்லாஹ் பல இடங்களில் சத்தியம் பண்ணுவான். அல்லாஹ் தஆலா ஒன்றுல சத்தியம் பண்ணுகின்றார் என்று சொன்னால் அது சாதாரணமான ஒன்றாக இருக்காது. சாதாரணமான மனிதர்களாகிய நாங்களே ஒரு விடயத்தில் சத்தியம் பண்ணுகின்ற பொழுதோ அந்த சத்தியத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். இந்த நிலையில் வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரரான அல்லாஹ் சத்தியம் பண்ணுகின்றார் என்று சொன்னால் நிச்சயமாக சாதாரணமான சத்தியமாகவே இருக்க முடியாது. அல் குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் சத்தியம் பண்ணுகின்றான். யாசீன் வல் குர்ஆனில் ஹகீம், நாளமிக்க குர்ஆன்ல சத்தியம். காஃப் வல் குர்ஆனில் மஜீத், கீர்த்திமிக்க குர்ஆன்ல சத்தியம். صاد والقرآن بالذكر، ذكرுடைய இந்த குர்ஆன் மீது சத்தியம். ஹாமீம் والكتاب المبين، விஷயங்களை தெளிவாக விளங்கப்படுத்தக்கூடிய இந்த வேதத்தில சத்தியம். வத்தூர் وكتاب مسطور في رق منشور، பரத்தப்பட்ட ஏட்டில் எழுதப்பட்ட வேதத்தில் சத்தியம். இதெல்லாம் அல்லாஹ் குர்ஆன் மீது சத்தியம் பண்ணிய இடங்கள். சில பொழுது அல்லாஹ் தஆலா குர்ஆனில் நேரடியாக சத்தியம் பண்ணாமல் இன்னொன்றுல சத்தியம் பண்ணி இந்த பரிசுத்தமான குர்ஆனுடைய மகத்துவத்தை புரிய வைப்பார். அப்படி குர்ஆனிலே பல வசனங்கள் இருக்கின்றன. இன்னொன்றுல சத்தியம் பண்ணி அந்த சத்தியத்துடைய பதிலாக குர்ஆனுடைய மகத்துவத்தை அல்லாஹ் புரிய வைப்பார். உதாரணத்துக்கு பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா சத்தியம் பண்ணுகின்றான், ஃபலா உக்ஸிமு பிமா துப்சிரூன்,
மனிதர்களாகிய நீங்க எதையெல்லாம் பாக்குறீங்களோ உங்களோட பார்வைகள் எதுல படுகிறதோ அத்தனை வஸ்துக்கள்லையும் அல்லாஹ்வாகிய நான் சத்தியம் பண்ணுகிறேன். வானத்தை பார்த்தா வானத்துல சத்தியம், பூமியை பார்த்தா பூமியில சத்தியம், நெருப்பை பார்த்தா நெருப்புல சத்தியம், மலையை பார்த்தா மலையில சத்தியம். பல சிவபிமா துபுசிரோன் வமாலா துபுசிரோன். நீங்க எதை பார்க்க மாட்டீங்களோ, எதுல உங்களோட பார்வைகள் பட மாட்டாதோ அவைகள் மீது சத்தியம். அரிச பார்க்கலையா, அரிசியில சத்தியம். குருசிய பார்க்கலையா, குருசியில சத்தியம். லவுல் மஹ்பூல பார்க்கலையா, லவுல் மஹ்பூல சத்தியம். சொர்க்கத்தை பார்க்கலையா, சொர்க்கத்துல சத்தியம். நரகத்தை பார்க்கலையா, நரகத்துல சத்தியம். பலா குசிமா துபுசிரோன் வமாலா துபுசிரோன். நீங்க பார்க்கறதுலயும் நான் சத்தியம் பண்றேன், நீங்க பார்க்காதலையும் நான் சத்தியம். பயங்கரமான சத்தியம். இவ்வளவு பெரிய சத்தியத்தை செஞ்சுட்டு அந்த சத்தியத்துக்கு என்ன பதில் சொல்றாரு தெரியுமா? இன்னஹு லகவுலு ரசூல். இந்த குர்ஆன் என்பது சாதாரணமான ஒன்றல்ல. வானவர் கோன் ஜிப்ரீல் அல்லாஹ்விடத்திலிருந்து கொண்டு வந்த வார்த்தை. இன்னொரு அல்லாஹ் சத்தியம் பண்ணுகின்றான். சத்தியம் செய்துவிட்டு சத்தியத்தை புகழுகின்றான். புகழ்ந்து விட்டுவிட்டால் விடயத்துக்கு வருகின்றான். நட்சத்திரங்கள் வந்து விளக்கூடிய இடங்களில் அல்லாஹ்வாகிய நான் சத்தியம் பண்ணுகின்றேன். கோடான கோடி நட்சத்திரங்கள் உள்ளன. எந்த நட்சத்திரம் எந்த இடத்தில் வந்து விழுமோ அல்லாஹுக்கு மாத்திரம்தான் தெரியும். நட்சத்திரங்கள் வந்து விளக்கூடிய இடங்களில் அல்லாஹ்வாகிய நான் சத்தியம் பண்ணுகின்றேன். சத்தியம் செய்துவிட்டு சத்தியத்தை புகழ்ந்தான். நான் செய்த சத்தியம் சும்மா சத்தியம் இல்ல. உங்களுக்கு அறிவு இருந்தா நீங்க புரிந்து கொள்வீங்க. இது கசமுன் அவையமுன் மிகப்பெரிய சத்தியம். இவ்வளவு பெரிய சத்தியத்தை செஞ்சுட்டு என்ன விஷயத்துக்கு அல்லாஹ் வாரான்னு சொன்னான். இந்த குர்ஆன் என்பது சாதாரணமான ஒன்று அல்ல. இது கண்ணியமான குர்ஆன், சங்கையான குர்ஆன். இன்னொரு அல்லாஹ் சத்தியம் பண்ணினான். பல ஜவாரில் குன்னஸ் வல்லைலி இதா அஸ்அஸ் வஸ்ஸுப்ஹி இதா தனஃபஸ் இன்னஹு லகவுலு ரசூலின் கரீம். ஓடி ஒளியக்கூடிய நட்சத்திரங்களை நான் சத்தியம் பண்ணுவேன், இரவையில சத்தியம் பண்ணுவேன் என்று வித்தியாசமான சத்தியங்களை செஞ்சுட்டு பரிசுத்தமான குர்ஆனுடைய மகத்துவத்தை புரிய வைப்போம். கண்ணியமான சகோதரர்களே, இந்த பூமி உறுதியாக இருப்பதற்கு அல்லாஹ்வினால் நட்டப்பட்டவைகள் தான் மலைகள். ஒரு கட்டிடம் உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய கட்டிடம் அஸ்வாரம் உறுதியாக இருக்க வேண்டும். ஒரு மரம் உறுதியாக இருக்க வேண்டும் என்றால் அதனுடைய வேர் உறுதியாக இருக்க வேண்டும். இந்த பிரமாண்டமான பூமி கோடான கோடி வஸ்துக்கள் அதன் மீது இருக்கின்றன. கட்டிடங்கள் இருக்கின்றன, மரங்கள் இருக்கின்றன, நதிகள் இருக்கின்றன, சமுத்திரங்கள் இருக்கின்றன, வாகனங்கள் இருக்கின்றன. கோடான கோடி படைப்புகள் இந்த பூமியின் மீது இருக்கின்றன. அவற்றை தாங்கிக் கொண்டு இந்த மலை இருக்கின்றது. அல்லாஹ்தால பரிசுத்தமான குர்ஆனில் அல்லாஹ் விளங்கப்பட்டிருக்கின்றார். வல் ஜிபால அவ்தாதா, நாங்கள் மலைகளை முளைகளாக்கி வைத்திருக்கிறோம். மலை என்று சொல்லக்கூடிய நேரத்தில் வித்தியாசமான மலைகள் இருக்கின்றன. வெள்ள மலைகள் இருக்கின்றன, கருப்பு மலைகள் இருக்கின்றன, சிவப்பு மலைகள் இருக்கின்றன. பரிசுத்தமான குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். வமினல் ஜிபாலி ஜுததுன் பீதுன் வஹம்ருன் முக்தலிஃபுன் அல்வானுஹு வகராபீபு சூத். வெள்ள மலை, கருப்பு மலை, சிவப்பு மலை. நாங்கள் துருக்கிலே பார்த்தோம், அங்கே வெள்ள மலைகள் இருக்கின்றன. ஜோர்டானிலே பார்த்தோம், அங்கே கருப்பு மலைகள் இருக்கின்றன. நம்முடைய நாட்டிலே சிவப்புக்கு வாசியான மலைகள் இருக்கின்றன. பரிசுத்தமான குர்ஆனில் அல்லாஹ்தால விளங்கப்படுத்துகின்றார். வெள்ள மலைகள், கருப்பு மலைகள் எல்லாம் இருக்கின்றன. இவ்வளவு பிரமாண்டமான சக்தி வாய்ந்த இந்த பிரமாண்டமான பூமியை, சமுத்திரங்களை, நதிகளை தாங்கக்கூடிய சக்தி கொண்ட இந்த மலைக்கு இந்த குர்ஆனை தாங்கக்கூடிய சக்தி கிடையாது. குர்ஆன் இந்த மலையில இறங்கியிருந்தா அல்லாஹ்வுடைய பயத்தால சின்ன பின்னமாகி போயிருக்கும், சுத்தருந்து போயிருக்கும், சுக்குநூறாக போயிருக்கும். பரிசுத்தமான குர்ஆனில் அல்லாஹ் விளங்கப்படுத்துகின்றான். லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின் லரைதஹு ஹாஷியன் முத்தஸத்தியன் மின் கஷ்யத்தில்லாஹ். நாங்க இந்த குர்ஆனை மலையில மட்டும் இறக்கி வச்சிருந்தா அல்லாஹ்வுடைய பயத்தினால இந்த மலைகள் சின்ன பின்னமாகி சிதறுண்டு போயிருக்கும். அவ்வளவு பரிசுத்தமான குர்ஆனைத்தான் அல்லாஹ் இந்த ரமலான்ல இறக்கிறான். இந்த குர்ஆனுக்கு எப்படிப்பட்ட சக்தி அல்லாஹ் வைத்திருக்கிறார்டா குர்ஆன்ல சொல்லி காட்டுவார். நீங்க ஒரு மலைய ஒரு இடத்துல இருந்து இன்னொரு நகர்த்த வேணுமா, அந்த சக்தி குர்ஆனுக்கு மட்டும்தான் இருக்கு. இந்த பூமியை துண்டு துண்டாக பிளக்க வேண்டுமா, அல்லாஹ் சொல்லுவான் அந்த சக்தி குர்ஆனுக்கு மட்டும்தான் இருக்கு. மௌத்தானவர்களை, வர்ணித்தவர்களை நீங்க பேச வைக்க வேணுமா, அல்லாஹ் சொல்லுவான் அந்த சக்தி குர்ஆனுக்கு மட்டும்தான் இருக்கு.
அல்லாஹ் குர்ஆனில் விளங்கப்படுத்துறான். لو أن قرآنا سيرت به الجبال أو قطعت به الأرض أو كلم به الموتى. இந்த குர்ஆனுக்குள்ள சக்தி மலையை ஒரு இடத்துல இன்னொரு நகர்த்த செய்யலாம். அந்த சக்தி குர்ஆனுக்கு மட்டும் தான் இருக்கு. உலகத்தில் எந்த மந்திரத்துக்கும் கிடையாது, எந்த தந்திரத்துக்கும் கிடையாது. அப்படி ஒரு சக்தி இருக்குமென்றா அல்லாஹ் குர்ஆன்ல விளங்கப்படுத்துறார். அது இந்த குர்ஆனுக்கு மட்டும் தான் இருக்கு. இந்த பரிசுத்தமான குர்ஆனுடைய விசேஷம் என்னவென்றா, இந்த குர்ஆனோடு யாரெல்லாம் நினைவார்களோ, ஏழைகளாக இருக்கலாம், படித்தவங்களாக இருக்கலாம், பாமரர்களாக இருக்கலாம், அரபிகளாக இருக்கலாம், அஜமிகளாக இருக்கலாம், ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், அத்தனை பேரும் சிறைப்படுவார்கள். குர்ஆனுக்கு உதாரணம் பிக்சர் மாதிரி. பிக்சரை யாரு பூசினாலும் அது மணக்கத்தான் செய்யும். குர்ஆனுக்கு உதாரணம் மாணிக்க கல்லு மாதிரி. மாணிக்க கல்லை யார் கையில் எடுத்து பார்த்தாலும் பிரகாசிக்கத்தான் செய்யும். இந்த குர்ஆனுடைய விசேஷம், இந்த குர்ஆனோடு யாரெல்லாம் நினைவார்களோ அத்தனை பேரையும் அல்லாஹ் உயர்த்துவாங்க. கோடான கோடி மலக்குகள் அவர்கள் குர்ஆனை கொண்டு வந்த மலக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். மலக்குகள்ல சிறந்த மலக்கு ஜிப்ரீல். 1,00,000க்கு மேற்பட்ட நபிமார்கள் இந்த பூமிக்கு வந்தார்கள். அவர்களில் குர்ஆன் கொடுக்கப்பட்ட நபி முஹம்மது ரசூலுல்லாஹ். நபிமார்களில் சிறந்தவர் முஹம்மது ரசூலுல்லாஹ். இந்த உலகத்துக்கு எத்தனையோ உம்மத்துகள் வந்து சென்றுள்ளார்கள். அவர்களில் குர்ஆன் ஷரீஅத்தாக கொடுக்கப்பட்ட உம்மத்தே உம்மத்தே முஹம்மதியா. உம்மத்துக்களில் சிறந்தது உம்மத்தே முஹம்மதியா. 12 மாதங்கள் இருக்கின்றன. அவற்றில் அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆனை இறக்கி வைப்பதற்கு தெரிவு செஞ்ச மாதம் ரமலான், ஷஹ்ரு ரமலான் அல்லது உன்சில ஃபீஹில் குர்ஆன். மாதங்களில் சிறந்தது ரமலான். 308 இரவுகள் இருக்கின்றன. அவற்றில் அல்லாஹ் குர்ஆனை இறக்கி வைப்பதற்கு தெரிவு செஞ்ச இரவு லைலத்துல் கத்ருடைய இரவு. இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர். இதே இரவுகளில் சிறந்தது லைலத்துல் கத்ருடைய இரவு. உலகத்திலே எத்தனையோ மொழிகள் இருக்கின்றன. அவற்றிலே அல்லாஹ் தஆலா பரிசுத்தமான குர்ஆனை இறக்கி வைப்பதற்கு தெரிவு செஞ்ச மொழி அரபு மொழி. பிலிசானின் அரபிய்யின் முபீன். நாங்கள் தெளிவான அரபு பாஷையில் இந்த குர்ஆனை இறக்கி வைத்திருக்கிறோம். எனவே மொழிகளில் சிறந்தது அரபு மொழி. இந்த பூமியிலே எத்தனையோ இடங்கள் இருக்கின்றன. சுற்றுலாவுக்கு செல்லக்கூடிய இடங்கள் இருக்கின்றன. விசேஷமாக பார்வைக்கு செல்லக்கூடிய இடங்கள் இருக்கின்றன. அல்லாஹ் தஆலா இந்த பரிசுத்தமான குர்ஆனை இறக்கி முதலாக இறக்கி வைப்பதற்கு தெரிவு செஞ்ச இடம் மக்கா முக்கர்ரமா. எனவே இந்த பூமியில ஆக சிறந்த இடம் மக்கா முக்கர்ரமா. எனவே மக்கா முக்கர்ரமாவின் மீது அல்லாஹ் தஆலா சத்தியம் பண்ணுவான். வஹாதல் பலதில் அமீன். அபயம் அளிக்கக்கூடிய இந்த மக்கா முக்கர்ரமாவின் மீது சத்தியம். குர்ஆனை கொண்டு வந்த மலக்கு சிறந்த மலக்கு, குர்ஆன் கொடுக்கப்பட்ட நபி சிறந்த நபி, குர்ஆன் கொடுக்கப்பட்ட உம்மத்து சிறந்த உம்மத்து, குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் சிறந்த மாதம், குர்ஆன் இறக்கப்பட்ட இரவு சிறந்த இரவு, குர்ஆன் இறக்கப்பட்ட மொழி சிறந்த மொழி, குர்ஆன் இறக்கப்பட்ட இடம் சிறந்த இடம். இதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமா. உங்களாக சிறந்தவங்க குர்ஆனை படிச்சவங்க, குர்ஆனை படிச்சுக்கணும். அவங்க ஏழைகளாக இருக்கலாம், செல்வந்தர்களாக இருக்கலாம், அரபிகளாக இருக்கலாம், அஜமிகளாக இருக்கலாம். ஹதீஸ்ல வருது, இன்னல்லாஹ யர்ஃபஉ பிஹாதல் கிதாபி அக்வாமன். அல்லாஹ் இந்த குர்ஆனை கொண்டு கூட்டத்தை உயர்த்துவாங்க. யாரெல்லாம் இந்த குர்ஆனை பாக்கியமாக கருதுவாங்களோ அல்லாஹ் அவங்க யாராக இருந்தாலும் அல்லாஹ் உயர்த்துவார். அதே நேரத்தில் யாரும் இந்த குர்ஆனை பாக்கியமாக கருத மாட்டாங்களோ அவங்க யாராக இருந்தாலும் அந்த கூட்டத்தை அல்லாஹ் கேவலப்படுத்துவாங்க. ஹதீஸ் வருது, إن الله يرفع بهذا الكتاب أقواما ويضع به آخرين. குர்ஆனை பாக்கியமாக எடுக்கும் சமூகத்தை அல்லாஹ் உயர்த்துவான். குர்ஆனை பாக்கியமாக எடுக்காத சமுதாயத்தை அல்லாஹ் கேவலப்படுத்துவான். அவங்க யாராக இருந்தாலும் பரவாயில்லை. வெளிமான சகோதரர்களே, இந்த பரிசுத்தமான குர்ஆனுக்கு பல பெயர்கள் இருக்கின்றன. எல்லாத்தையும் விரிவாக சொல்வதற்கு நேரம் இடம் கொடுக்காது நினைக்கிறேன். எப்படி அல்லாஹ் தஆலாவுக்கு பல திருநாமங்கள் இருக்கின்றனவோ, ரஹ்மான், ரஹீம், அஸீஸ், ஜப்பார் என்று பல திருநாமங்கள் இருக்கின்றனவோ, எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல பெயர்கள் இருக்கின்றனவோ, இதே மாதிரி இந்த குர்ஆனுக்கு பல பெயர்கள் இருக்கின்றன. என்னுடைய பணிவான பார்வையில் குர்ஆனுக்கு அல்லாஹ் தஆலா சுமார் 25 பெயர்களை சூட்டியிருக்கிறார் குர்ஆனில். அதுல எல்லாத்தையும் விரிவாக சொல்வதற்கு நேரம் இடம் கொடுத்தாரு. அதுல சுருக்கமாக 2 பெயர்களை நான் உங்களுக்கு விவரிக்கிறார் நினைக்கிறேன். ஒன்று, அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனுக்கு நூர் என்று சொல்லுகின்றார், வெளிச்சம் என்று சொல்லுகின்றார். அதே மாதிரி அல்லாஹ் குர்ஆனுக்கு இன்னொரு இடத்திலே ரூஹ் என்று சொல்லுகின்றான், உயிர் என்று சொல்லுகின்றான், ஆத்மா என்று சொல்லுகின்றான். குர்ஆனுக்கு அல்லாஹ் நூர் வெளிச்சம் என்று லைட் என்று சொல்லியிருக்கின்றார். குர்ஆனுக்கு அல்லாஹ் ரூஹ் உயிர் என்று சொல்லியிருக்கின்றார். அல்லாஹ் சொன்னான் فآمنوا بالله ورسوله والنور الذي أنزلنا.
நாங்கள் அல்லாஹ்வை நம்புங்க, ரசூலை நம்புங்க, நாங்கள் இறக்கி வைத்த இந்த நூரை வெளிச்சத்தை நம்புங்க. வாழ்ந்தல்லாயிருக்கும் நூறும் முபீனா, தெளிவான எந்த மயக்கமும் இல்லாத வெளிச்சத்தை நாங்கள் இறக்கி வைத்திருக்கின்றோம். ஏன் அல்லாஹ் குர்ஆனுக்கு நூறு என்று சொன்னான்? குர்ஆனுக்கு அல்லாஹ் ஏன் வெளிச்சம் என்று சொன்னான்? குர்ஆனுக்கு அல்லாஹ் ஏன் நூர் லைட் வெளிச்சம் என்று சொன்னான்? ஒரு பொறுமதியான வாகனம் மலை அடிவாரத்தால் போய்கொண்டிருக்கின்றது. ஆனா அந்த வாகனத்தில் வெளிச்சம் இல்லை. இரவு நேரம் யாருக்கும் உறுதியாக சொல்ல முடியாது இந்த வாகனம் உரிய இடத்துக்கு சலாமத்தாக போய் சேரும் என்று சொல்லி. அதே நேரத்தில் அந்த பகுதியில் ஒருவர் நடந்து போகின்றார், கையில் வெளிச்சத்தோடு போகின்றார் என்று சொன்னால் எல்லாரும் உறுதியாக சொல்வார்கள், இவர் என்றால் தன்னுடைய இடத்துக்கு போய் சேர வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு போய் சேருவார் என்று சொல்வார். கேள்வி, வாகனம் பொறுமதியாக இருக்கிறது, போய் சேராது, இவர் நடந்து செல்கின்றார், போய் சேருவார். என்ன ரீசன், காரணம்? வாகனம் பொறுமதியாக இருந்ததுக்கு வெளிச்சம் இல்லை, இவர் நடந்து செல்கின்றார், வெளிச்சத்தோடு போகின்றார். இதே மாதிரி தான் ஒருவர் பெரிய செல்வந்தர், ஆட்சியாளர், பெரிய செல்வாக்குள்ளவர், பெரிய இன்ஃபுளுன்ஸ் உள்ளவர், அவர்கள் எல்லாம் இருக்கின்றன. ஆனால் அவர்களுக்கு குர்ஆனுடைய வெளிச்சம் இல்லை என்றால் அல்லாஹ் மீது சத்தியம் என்று நான் சொல்லுவேன், அவர் ஆகிரத்திலும் துன்யாவிலும் ஒரு இடத்துக்கு போய் சேர மாட்டார். அதே நேரத்தில் ஒருவர் ஏழை, அவருக்கு சமூக அந்தஸ்து கிடையாது, இன்ஃபுளுன்ஸ் கிடையாது, அவரிடத்துல அவர் யாருன்னே தெரியாது, ஆனால் அவரிடத்துல குர்ஆனுடைய வெளிச்சம் இருக்கிறது என்று சொன்னால் இந்த வெளிச்சத்தை வைத்து அவர் உரிய இடத்துக்கு துன்யாவில் போய் சேருவார், ஆகிரத்தில் போய் சேருவார். இரவு நேரம் பாருங்கள், வீட்டுடைய முகத்திலே இருந்து வானம் வரை பயங்கரமான இருள் சூழ்ந்திருக்கிறது. வீட்டுடைய முகத்திலே இருந்து இல்லாட்டி எங்களுடைய வியாபார ஸ்தலத்திலே இருந்து வானம் மட்டும் பயங்கரமான இருள். ஆனால் வீட்டில் அந்த இருள் இல்லை. வீடு சின்னதாக இருக்கலாம், 3 பேருக்கு 4 பேருக்கு 5 பேருக்கு சூடாக இருக்கலாம். ஆனா வீட்டுல வெளிச்சம், அந்த இருள் இல்லை. என்ன காரணம்னா வீட்டுல வெளிச்சம் இருக்கு. இந்த வெளிச்சம் என்ன செய்யுது என்று சொன்னா, வானம் மட்டிலும் பரவி இருக்கக்கூடிய அத்தனை இருள்களுக்கும் சொல்லுதோ, நான் இருக்கிற மட்டுக்கும் உனக்கு இங்க வாரத்துக்கு அனுமதி தர மாட்டேன், உனக்கு இங்க வரையில. அவ்வளவு இருள், பிரமாண்டமான இருள இந்த வெளிச்சம் தடுக்குது, சின்ன வெளிச்சம் தான். இதே மாதிரி எந்த உள்ளத்துல குர்ஆன் இருக்குமோ, எந்த வீட்டுல குர்ஆன் இருக்குமோ, எந்த சமுதாயத்துல குர்ஆன் இருக்குமோ, எந்த ஊர்ல குர்ஆன் இருக்குமோ, எந்த பிரதேசத்துல குர்ஆன் இருக்குமோ, அல்லாஹ் நீங்க சத்தியம் என்று சொல்லுவேன், உலகத்துல குஃபருடைய இருள் இருக்கலாம், ஷிர்க்குடைய இருள் இருக்கலாம், பித்அத்துடைய இருள் இருக்கலாம், நாஸ்தியத்துடைய இருள் இருக்கலாம், உரியானியத்துடைய நிர்வாணத்துடைய இருள் இருக்கலாம். குர்ஆனுடைய வெளிச்சம் இருக்கின்ற மட்டிலும் எந்த ஒரு இருளும் வர முடியாது. அல்லாஹ் தஆலா அவ்வளவு பிரமாண்டமான சக்தியை இந்த குர்ஆனுடைய வெளிச்சத்துக்கு வைத்திருக்கின்றான். இதனால்தான் அல்லாஹ் குர்ஆனுக்கு நூர் என்று சொல்லுகின்றான், வெளிச்சம் என்று சொல்லுகின்றான். வஅன்ஸல்னாக்கும் நூரம் முபீனா, நாங்கள் வெளிச்சத்தை இறக்கி வைத்திருக்கின்றோம், நூரை இறக்கி வைத்திருக்கின்றோம், ஸலாத்தை இறக்கி வைத்திருக்கிறோம். எப்படி அல்லாஹ் குர்ஆனுக்கு நூர் என்று சொன்னானோ, குர்ஆனுக்கு அல்லாஹ் ரூஹ் என்று சொல்லுகின்றான், உயிர் என்று சொல்லுகின்றான். வகதாலிக வஹைனா இலைக ரூஹம் மின் அம்ரினா, நாங்கள் ரூஹை நபியை உங்களுக்கு வஹையாக தந்திருக்கின்றோம். ஏன் அல்லாஹ் குர்ஆனுக்கு ரூஹ் என்று சொன்னான், குர்ஆனுக்கு அல்லாஹ் உயிர் என்று சொன்னான்? எல்லாருக்கும் பரிசுத்தியமான வார்த்தை தான் ரூஹ் என்பது. ஒரு சக்கராத்தில் இருக்கிறார், அவருடைய ரூஹ் வைத்தப்பா மௌத்தாகிட்டார். ஏன் அல்லாஹ் குர்ஆனுக்கு ரூஹ் என்று சொன்னான்? வகதாலிக வஹைனா இலைக ரூஹம் மின் அம்ரினா, நாங்கள் ரூஹை உங்களுக்கு வஹையாக தந்திருக்கின்றோம். ஏன் ஒருவர் சரியான அழகு, கண் அழகு, இமை அழகு, புருவம் அழகு, அவருடைய உடல் உறுப்புகள் எல்லாம் அழகாக இருக்கின்றன. ஆனால் அவரிடத்தில் ரூஹ் இல்ல, உயிர் இல்லை என்றால் அவருக்கு பேரு மையித்து, சவம், பின்னம், டெத் பாடி. ஏன் அல்லாஹ் குர்ஆனுக்கு ரூஹ் என்று சொன்னான்டா, ஒருவர் இருக்கிறார், அவருக்கு எல்லாம் இருக்கின்றன. பணம் போகணுமா, ஆட்சி போகணுமா, அதிகாரம் போகணுமா, எல்லாமே இருக்கின்றன. ஆனால் அவரிடத்தில் இந்த ரூஹ் இல்லை, அவரிடத்தில் இந்த உயிர் இல்லை என்றால் அவர் மக்களுடைய பார்வையில் யாராக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பார்வையில் மையித்து, அல்லாஹ்வோட பார்வையில உயிர் இல்லாதவர். அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆன்ல சொன்னான், அவமன்கான மைத்தன் ஃபஹ்யைனாஹு வஜஅல்னா லஹு நூரன் யம்ஷி பிஹி ஃபின் நாஸி கமன் மஸலஹு ஃபில் ظுலுமாத்தி லைஸ பிகாரிஜின் மின்ஹா.
ஒருவன் செத்து கிடந்தான், அவனை நாங்கள் உயிர்ப்பித்தோம். செத்து கிடந்தான், அவனை நாங்கள் உயிராக்கினோம். பிறகு உயிர் வந்ததற்கு பிறகு நாங்கள் அவனுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்தோம். அவன் அந்த வெளிச்சத்தை எடுத்துக்கொண்டு மக்களுக்கு மத்தியிலே நடந்து சென்று கொண்டிருக்கின்றான். அல்லாஹ் குர்ஆனில் விளங்கப்படுகிறான். இவனும் இன்னொருவன் இருக்கின்றான், இருள்கள்ல கொண்டிருக்கின்றான். எந்த பகுதியால வெளியாகிறது, எந்த இடத்திலே கதவு இருக்கிறது, எந்த இடத்திலே ஜன்னல் இருக்கின்றது, எந்த இடத்திலே படி இருக்கிறது, எந்த இடத்திலே பாதை இருக்கிறது, எதுவுமே அவனுக்கு தெரியாது. தடுமாறி கொண்டிருக்கின்றான். அல்லாஹ் கேட்கின்றான், இந்த இருவரும் சமமாக முடியுமா? செத்து கிடந்தவர் வெளிச்சத்துடன் நடந்து போகின்றான், இன்னொரு இருள்களிலே மாற்றிக்கொண்டிருக்கின்றான். இருவரும் சமமாக முடியுமா? அல்லாஹ் சொன்னான், லா யஸ்தவில் அஅமா வலல் பஸீரு வலல் ظுலுமாத்து வலன் நூரு வலல் ظில்லு வல் ஹரூரு வமா யஸ்தவில் அஹ்யா வல் அம்வாத். எப்படி பார்வையுள்ளவரும் பார்வையில்லாதவரும் சமமாக முடியாதோ, சூடும் குளிரும் சமமாக முடியாதோ, இருள்களும் வெளிச்சமும் சமமாக முடியாதோ, அல்லாஹ் சொன்னார், யாருக்கெல்லாம் அல்லாஹ் இந்த குர்ஆனை கொடுத்து உயிர் கொடுத்தானோ அவர்களும் இது இல்லாம செத்து கிடக்கிறார்கள், அவங்களும் சமமாக முடியாது. கண்ணியமான சகோதரர்களே, குர்ஆனை பற்றி பேசுவதாக நீண்ட நிறைய விளக்கங்கள் இருக்கிறார்கள். விவாதங்களுக்கு நேரம் இடம் கொடுத்தாங்க. இப்படிப்பட்ட இந்த பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் இந்த ரமலான் இறக்கி வைத்திருக்கிறார். இந்த குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய பல கடமைகள் எங்கள் மீது இருக்கின்றன. எப்படி அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறதோ, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றனோ, அயலவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கின்றதோ, தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றதோ, மனைவிமார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றதோ, இதே மாதிரி இந்த பரிசுத்தமான குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றன. அல்லாஹ் சொன்னான், அந்த நபி கவலைப்பட்டாங்களாம். குர்ஆன் அல்லாஹ் வழங்கப்படுகிறார், وقال الرسول يا ربي إن قوم اتخذوا هذا القرآن مهجورا. அந்த ரசூல் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். அல்லாஹ் சொல்லுகின்றார், அந்த ரசூல் சொன்னார், என்னுடைய சமூகம் இந்த குர்ஆனை பாலா போல வீடாகி கொண்டார். மஹ்ஜூரா, அவங்க இந்த குர்ஆனை அப்படியே ஒதுக்கி வச்சுட்டாங்க. இந்த குர்ஆனை கணக்கு எடுக்கிறாங்க, இல்ல எல்லாத்தையும் கணக்கு எடுக்கிறாங்க. ஆனா இந்த குர்ஆனை மட்டும் அப்படியே வெறுக்கத்தக்கதாக, ஒட்டரை குடிச்சதாக, பின்னால் உள்ளதாக ஆக்கி போட்டாங்களே என்று அந்த நபி தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார் என்ற கருத்தை பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். கண்ணியமான சகோதரர்களே, இந்த குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய பல கடமைகள் இருக்கின்றன. அதிலே ஒன்று, முதலாவது இந்த குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம் என்று ஈமான் கொள்ளணும். இது அல்லாஹ் தந்தது. இதுலதான் என்னுடைய இந்த உலக வாழ்க்கையுடைய, என்னுடைய சக்கராத்துல, என்னுடைய கபூருட, என்னுடைய மஹ்ஷருடைய, என்னுடைய மௌத்துக்கு பின்னால வாழ்க்கையுடைய எல்லா கட்டங்கள்ல, தனிப்பட்ட வாழ்க்கை அல்ல, என் குடும்ப வாழ்க்கை, என் சமூக வாழ்க்கை, என்னுடைய எல்லா விதமான செயற்பாடுகளுடைய சீர்திருத்தம் இந்த குர்ஆன்ல இருக்கு. அதுக்குதான் இந்த அல்லாஹ் இந்த குர்ஆனை தந்திருக்கிறான் என்று இந்த குர்ஆனை ஈமான் கொள்ளணும். இது முதலாவது விஷயம். آمنوا بالله ورسوله والنور الذي أنزلنا آمن الرسول ما أنزل إليه من ربه والمؤمنون. الرسول இந்த குர்ஆனை ஈமான் கொண்டாங்க, மூமின்களும் இந்த குர்ஆனை ஈமான் கொண்டாங்க. இது நம்புற சும்மா அல்லாஹ் முஹம்மது குர்ஆனை கொடுத்தார் என்பதல்ல. இது வாழ்க்கையில வெற்றி இந்த குர்ஆன்ல தான் இருக்கு. யார் என்னத்தை சொன்னாலும் பரவாயில்லை, நான் எதையும் உண்மையும் படுத்துவேன், பொய்யும் படுத்துவேன். ஆனா இந்த குர்ஆனையும் இந்த குர்ஆனை கொண்டு வந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திகளையும் ஒரு காலமும் பொய்ப்படுத்த மாட்டேன். ஈமான், இது முதலாவது விஷயம். இரண்டாவது, குர்ஆனை ஈமான் கொண்டவங்களுடைய இரண்டாவது அடையாளம், குர்ஆனை ஈமான் கொண்டவர்களுடைய இரண்டாவது அடையாளம், இந்த குர்ஆனை ஓதுவார்கள், குர்ஆனை பாராயணம் செய்வாங்க. குர்ஆன் ஓதுறது மூளை மாறுற வேலை மட்டும் இல்ல, குர்ஆன் மதரசால உள்ளவங்களுடைய வேலை மட்டும் இல்ல, குர்ஆன் ஓதுறது மூமின்களுடைய பொறுப்பு. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், அல்லதீன
الذين آتيناهم الكتاب يتلونه حق تلاوته أولئك يؤمنون به. நாங்கள் இந்த வேதத்தை யாருக்கு கொடுத்தோமோ அவர்கள் முறைப்படி இதை ஓதுகின்றார்கள், முறைப்படி அதை ஓதுகின்றார்கள், அதை கொடுக்க வேண்டிய ஹக்கை கொடுக்கின்றார்கள். அவர்கள் தான் இந்த குர்ஆனை ஈமான் கொண்டவர்கள். குர்ஆனை ஓதுவதற்கும் ஈமானுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. அல்லாஹ் சொல்லுகின்றான், குர்ஆனை ஓதுவர்கள் ஈமான் கொண்டவர்கள். உலகத்தில் எல்லா வியாபாரங்களும் உறுதியாக சொல்ல முடியாது, எனக்கு ப்ராஃபிட் தான் கிடைக்கும், எனக்கு லாபம் தான் கிடைக்கும். வியாபாரம் என்று வரக்கூடிய நேரத்தில் லாபமும் வரலாம், நஷ்டமும் வரலாம். கேஸுக்கு வாங்கிட்டு ஒரு சலுகை தராமலும் அப்படியே எத்தனை பேர் கோடிக்கணக்கில் இழந்த வரலாறு இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகின்றான், நீங்க இந்த குர்ஆனை ஓதுனீங்களா, இந்த வியாபாரம் ஒரு காலமும் நஷ்டமாக மாட்டாது. إن الذين يتلون كتاب الله وأقاموا الصلاة وأنفقوا مما رزقناهم سرا وعلانية يرجون تجارة لن تبور. நீங்க குர்ஆன் ஓதுங்க, தொழுகை நிலைநாட்டுங்க, அல்லாஹ் உங்களுக்கு தந்த சொத்து செல்வத்தை செலவழிங்க. இந்த மூணும் உங்கள்கிட்ட இருந்தா அல்லாஹ் சொல்றார், يرجون تجارة لن تبور. இவங்க செய்யற வியாபாரம் குர்ஆன் ஓதுவது, தொழுகையை நிலைநாட்டுவது, அல்லாஹ் அந்த சொத்து செல்வத்தை செலவழிக்கிறது. இந்த மூணும் யார்கிட்ட இருக்குமோ அவர்கள் தான் நஷ்டம் போகாத வியாபாரம் செய்கின்றார்கள். குர்ஆன் ஓதுங்கள் அல்லாஹ்ட கட்டளை. எப்படி தொழுகிற அல்லாஹ்ட கட்டளையோ, நோம்பு பிடிக்கிற அல்லாஹ்ட கட்டளையோ, ஜகாத் கொடுக்கிற அல்லாஹ்ட கட்டளையோ, குர்ஆன் ஓதுங்க என்பது அல்லாஹ்ட கட்டளை. அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆன்ல தெளிவா விளங்கப்படுத்தினார், உத்லு மா ஊஹிய இலைக மின் கிதாபி ரப்பிக். நபியே, உங்களுடைய ரப்புடைய இந்த கிதாபை நீங்க திலாவத் பண்ண ஓதுங்க. உத்லு மா ஊஹிய இலைக மின் கிதாப், இந்த குர்ஆன் நீங்க திலாவத் பண்ணுங்க. குர்ஆனை திலாவத் பண்ண ஓதுங்க. அது கருத்து விளங்கினாலும் சரி, விளங்காட்டிலும் சரி, குர்ஆன ஓது. இந்த அல்லாஹ்ட கலாம் அப்படியே குர்ஆன் எடுத்து ஓதுறது முதலாவது விஷயம். அதை இந்த குர்ஆனை முறையாக ஓதுது. ஏன்னா ஹதீஸ்ல வந்து எத்தனை பேர் குர்ஆனை ஓதுறாங்க, அந்த குர்ஆன் அவங்களை தவிக்குது. எனவே உலகத்துல உச்சரிப்புகளை சீராக்கிறதுக்காக வேண்டி, ஆங்கில மொழி உச்சரிப்பை சீராக்குவதற்காக வேண்டி, இல்லாட்டி சிங்கள மொழியுடைய உச்சரிப்பை சீராக்குவதற்காக வேண்டி, இல்லாட்டி தமிழ் மொழியுடைய உச்சரிப்பை சீராக்குவதற்காக வேண்டி எத்தனையோ பயிற்சி பட்டறைகள் நடக்கின்றன. ஆனால் இந்த குர்ஆனை சீராக்குவதற்குரிய உச்சரிப்பை சீராக்குற முயற்சிகள் மிக குறைவாகத்தான் காணப்படுகின்றன. பாவம் ஹிஸ்பு மஜ்லிஸ்ல பார்த்தாலும் ஏதோ சின்ன சின்ன பிள்ளைகள் மாற்றம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. பரிதாபம் உம்மத்துக்கு ஏற்பட்ட பரிதாபம். அல்லாஹ் சொல்லுகின்றார், இந்த குர்ஆன் நீங்க ஓதணும்டா வரத்திலே குர்ஆனை கருத்தியதா, குர்ஆனை முறையா ஓதுங்க. அதுல சட்டங்கள் இருக்கின்றன. இல்ஹார், இஹ்ஃபா, இத்காம், இக்லாப், கல்கலா சுக்ரா, கல்கலா குப்ரா, இத்காம் முத்தமாசிலை, முத்தகாரிபை, முத்தஜானிபை, இல்ஹார் ஷாவி, இஹ்ஃபா ஷாவி, இத்காம் ஷாவி என்று சொல்லி இத்தனை மத்துடைய சட்டங்கள் எல்லா தஜ்வீதுடைய பாடத்தில் இருக்கின்றன. சங்கியான உலமாக்கள் வந்து கால் மடித்து அமர்ந்து இந்த குர்ஆனுடைய தஜ்வீதுடைய சட்டத்தை படிக்கணும். காரணம், குர்ஆன் ஒரு எழுத்து வித்தியாசமான எழுத்து இல்ல, நுக்தா வித்தியாசமானாலும் குர்ஆனுடைய கருத்து மாறுது. உதாரணத்துக்கு உண்மை படைத்தவன் பேரால ஓதுங்க. படைத்தான், படைத்தான். அந்த ஹலக்கையில உள்ள ஹாவுல உள்ள இந்த புள்ளி, அந்த நுக்குத்தா, இதை மட்டும் ஒரு கலக்கிட்டாரு. ஹலக்கை என்று சொல்ல வேண்டியவர் ஹலக்கை என்று சொல்லிவிட்டார் என்று சொன்னால் அர்த்தம், எவன் மொட்டை அடித்தானோ அந்த இரட்சனுடைய பேரை கொண்டு ஓடுவது. படைத்தான் என்பது தலையை சேவ் பண்ணினான். எனவே பயங்கரமான விஷயம். குர்ஆனை தஜ்வீதாக ஓதணும். ஏதோ சின்ன வயசுல காலத்துல லெப்பமா இடத்துல இல்லாட்டி உலமாக்கிட்ட ஓதலை கொண்டு மாத்திரம் போதுமையாக்கி கொள்ள கூடாது. இதற்காக வேண்டி ஒவ்வொரு நாளும் நேரம் ஒதுக்கி மஸ்ஜிதுல வந்து குர்ஆனை படிக்கணும். குறிப்பாக ரமலான் காலத்தில் இது மிக முக்கியமான அம்சம். இரண்டாவது விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த குர்ஆன் ஓதப்படக்கூடிய நேரத்துல குர்ஆனை கால் காட்டி சேர்க்கணும். இந்த குர்ஆனுக்கு இதை வேண்டிய ஹக்கு. ஏண்டா குர்ஆன் அல்லாஹ் இறக்கிற நேரத்துல காபிர்கள் சொல்லிட்டாங்க, இந்த குர்ஆன் யாரும் கால் காட்டி கேட்க வேணாம், இந்த குர்ஆன் ஓதக்கூடிய நேரம் நீங்க என்ன செய்யணும் தெரியுமா, வேற சிந்தனைகள் உருவாக்கணும். வேற ஆடல்ல பாடல்ல வேற ஏதாவது நீங்க போற்றணும். அப்ப இந்த யாரும் குர்ஆனை கேட்க மாட்டாங்க என்று சொன்ன பொழுதோ அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கினான், வைலா குர்ஆன் 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 ஓதப்பட்டா ஃபஸ்தமிஉ லஹு வஅன்சிது. காதாச்சு கேளு. இஸ்தமிஅன்னு சொன்னா சமீன்னு சொன்னா கேட்டான், இஸ்தமிஅ காதாச்சு கேட்டான். சில மக்கள் இருப்பாங்க சத்தம்
காதுல விழுந்து கொண்டிருக்கும். ஆனால் என்ன சொல்கின்றார் என்று தெரியாது. ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார் என்று சொன்னா குர்ஆன் ஓதினா. சில மக்கள் நாங்க பாக்குறோம் பரக்கத்துக்காக வேண்டி குர்ஆனை போட்டு பேசிக் கொண்டிருப்பாங்க. வாகனத்துல போகக்கூடிய நேரத்துல குர்ஆனை போட்டு பேசி போவாங்க. இது கூடாது. அப்படி பேசணும் என்றிருந்தால் உடனே குர்ஆன் ஓதுவோம். குர்ஆனுடைய ஹக்கு அது தனிநபர் ஓதினாக இருந்தாலும் சரி, அல்லாட்டி வீடியோக்கள்ல ஆடியோக்கள்ல குர்ஆனுடைய சத்தம் வந்தாலும் சரி, குர்ஆனை கேட்கணும். இந்த குர்ஆனுடைய ஹக்கு இது ரெண்டாவது விஷயம். இதெல்லாம் விரிவாக எழுதிக்கு நேரம் போதாது. மூணாவது விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த குர்ஆனை சிந்திக்கும். குர்ஆனை அதுல ஆய்வு. யாருடைய உள்ளத்துல அல்லாஹ் சீல் வச்சு போட்டானோ, யாருடைய உள்ளத்துல அல்லாஹ் முத்தரை வச்சிருக்கிறானோ அவன் குர்ஆனை சிந்திக்க மாட்டான். அல்லாஹ் இந்த பிரசித்தமான குர்ஆனை விளங்கப்படுத்துறான். அப்பலா யதபரூனல் குர்ஆன், இந்த குர்ஆனை சிந்திக்க மாட்டீங்களா? இந்த அல்லாஹ் என்ன சொல்லிட்டான்? அம்மாலா குலூபின் அக்வாலுஹா, உங்களோட உள்ளங்கள்ல சீல் வைக்கப்பட்டு இந்த குர்ஆனை பற்றி சிந்திச்சு இஸ்லாத்துக்கு வந்த எத்தனை பேருடைய வரலாறுகளை சொல்லிக் கொண்டு போகலாம். ஒருவர் முக்கிய ஆய்வாளர், பெரிய திறமையாளி, எந்த புத்தகத்தையும் அவர் வாசிக்காமல் இருந்தார். அப்படி பெரிய திறமையாளி. அவருக்கு யாரோ குர்ஆனை அறிமுகம் செஞ்சாங்க, இந்த குர்ஆனை நீங்க படிங்கப்பா. இந்த குர்ஆன் எடுத்தார், அப்படியே குர்ஆனை பிரட்டினார். அல் இஸ்லாமி ذلك الكتاب لا ريب فيه, இது அல்லாஹ் இறக்கிற வேதம், இது சந்தேகமே இல்லை என்று படிச்ச உடனே குர்ஆனை மூடினார். மூடிட்டு சொன்னார், நான் இஸ்லாத்துக்கு வரப்போறேன். மக்கள் குர்ஆனை கொடுத்தவங்க சொன்னாங்க, நீ இவ்வளவு நிறைய புத்தகங்கள் வாசிச்ச மனிதர், ஆரம்பத்துல கடைசி மட்டும் வாசிப்பீங்க, இந்த குர்ஆன் இப்பதான் பேச்சில மட்டும்தான் நீங்க அத நீங்க மூடவும் இல்லை வாசிக்கவும் இல்லை, இஸ்லாத்துக்கு சொன்னார். நாங்க எத்தனையோ புத்தகங்கள் வாசிச்சிருக்கோம். அந்த புத்தகத்துல முகவுரையில இல்லாட்டி பின்னுரையில எழுதுவாங்க, இந்த புத்தகத்தை நாங்க தான் எழுதினேன், இதுல ஏதாவது கருத்து குழப்பங்கள் இருந்தால், எழுத்து பிழைகள் இருந்தால், இல்லாவிட்டால் உங்களுடைய ஏதாவது அபிப்பிராயங்கள் இருந்தால் எங்களுக்கு சொல்லுங்க, மறு பதிப்பில் நாங்கள் திருத்திக் கொள்வோம். அப்படித்தான் பொதுவாக எல்லா புத்தகங்களையும், அது ஆங்கில புத்தகமாக இருக்கலாம், தமிழ் புத்தகமாக இருக்கலாம், அதுவே எழுதுவார்கள். ஆனா இதுல சந்தேகமே இல்லை என்று சொல்லுகின்றது சொன்னால், இது நிச்சயமாக மனிதனுடைய பேச்சாக இருக்கவே முடியாது. யாருக்கும் 100க்கு 100 சொல்ல முடியாது நான் எழுதின புத்தகம் சரிதான் என்று. அது சொல்லக்கூடிய ஒரே ஒரு அதிகாரம் ரப்புல் ஆலமீனுக்கு மாத்திரம்தான் இருக்கிறது. இது மனிதனுடைய வார்த்தையெல்லாம் புத்தகம். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி பெரிய மகாநாடு, அதுல ஒரு விஞ்ஞானி, அவர் கிட்டத்தட்ட 10-18 வருஷமா ஆய்வு செஞ்சார். ஆய்வு செஞ்சுட்டு அவருடைய ஆய்வை அந்த மகாநாட்டுல முன்வைக்கிறார். அவருடைய ஆய்வு என்ன தெரியுதுன்னா, மனித உடம்புல உணர்ச்சிகளை உணரக்கூடிய பகுதி எது? இன்பமான உணர்ச்சி அல்லது துன்பமான உணர்ச்சிகளை உணரக்கூடிய பகுதி எது என்றால், அதில் தோள்களா, தசைகளா, எலும்புகளா, நரம்புகளா, ஜோயிண்டுகளா, மசக்குகளா என்று நீண்ட நெடிய நாட்கள் ஆய்வு செஞ்சார். ஆய்வு செஞ்சுட்டு அவர் அந்த மகாநாட்டுல சமர்ப்பித்தார். என்னுடைய ஆய்வினுடைய முடிவு, மனிதனுடைய உடம்புல உணர்ச்சிய, அது இன்பமான உணர்ச்சியாக இருக்கலாம், துன்பமான உணர்ச்சியாக இருக்கலாம், உணரக்கூடிய பகுதி அவருடைய தோல். இந்த தோல் இதுதான் உணர்ச்சிய உணருது. அதனால்தான் இன்ஜெக்ஷன் போடக்குள்ள தோல்ல பட்ட மட்டும்தான் வலிக்கும், உள்ளுக்கு போனது கூட வலிக்காது. இன்ஜெக்ஷன் போடக்குள்ள தோல்ல பட்டதான் வலிக்கும் என்று அவருடைய நீண்ட நடிக ஆய்வுகள் பல ஆதாரங்களோட முன்வைத்தார். அந்த சபையில குர்ஆனை படிச்ச சாதாரணமாக இருந்தாங்க. சொன்னாங்க, சார் உங்களுக்கு இப்பதானா இது விளங்குது, மனித உடம்புல உணர்ச்சிகளை உணரக்கூடிய பகுதி இந்த தோள்கள். எங்கட அல்லாஹ் 1400 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிடும். இந்த குர்ஆன்ல தோள்கள் உணர்ச்சியை உண்டாக்குது என்று சொல்லப்பட்டிருக்கிறா. இப்பதானே நாங்க ரிசர்ச் பண்ண, எங்க சொல்லப்பட்டிருக்கு? இப்ப நாங்க வெள்ளிக்கிழமையில சொல்ல சஜதா ஓதுவோம்ல, அதுல அல்லாஹ் சொல்றார், அல்ல குல்லமான ஜுலூதுஹும் பத்தல்னாஹும் ஜுலூதன் கைரஹா லியذوقوا அஸாப்.
குல்லமனம் கியாமத்துடைய நாளையில பாவிகளை நரகத்துல போடப்படும். அல்லாஹ் சொல்லுறா குல்லமா நவுஜத் ஜுலூதுஹும், அவரோட தோள்கள் வெந்து போகின்ற பொழுதுலாம், நவுஜன் என்ன வெந்து போற, நாங்க என்ன செய்வோம், அவருடைய எலும்புகளை மாற்ற மாட்டோம், நரம்புகளை மாற்ற மாட்டோம், அவரோட மாமிசங்களை மாற்ற மாட்டோம். அல்லாஹ் சொன்னா நாங்க தோள்களை மாற்றுவோம். தோள்கள் வேதனையை ருசிப்பதற்காக வேண்டி, வேதனையை ருசிப்பதற்காக வேண்டி நாங்கள் தோள்களை மாற்றுவோம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். எனவே உணர்ச்சிகளை உணர்வதற்கும் இந்த தோலுக்கும் சம்பந்தம் இருக்கிறது என்று இந்த மனிதர் சொன்ன உடனேயே அந்த ஆய்வாளர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று இஸ்லாத்தில் இந்த சிறிய விஷயங்கள் சொல்லிக் கொண்டு போகலாம். இந்த குர்ஆன், இதே குர்ஆனை ததப்பர் பண்ணணும். இது மூணாவது விஷயம். முதலாவது குர்ஆனை ஓதுறது, இரண்டாவது குர்ஆனை கேட்கிறது, மூணாவது குர்ஆனை சிந்திக்கிறது. அதுக்காக வந்து தகுதியான ஆளுங்கள்ட்ட போகணும். கண்ட நின்றபடி குர்ஆன் எடுத்துக்கொண்டு விளக்கம் சொல்ல தேவையில்லை. அந்த தப்சீரை பார்த்துட்டு இந்த தப்சீரை பார்த்துட்டு இல்லாம குர்ஆனை முறைப்படி இல்ம் என்பது ஆளுங்களுடைய சகவாசத்தை கொண்டு கிடைக்கிறதல்ல இல்மு, சாதனங்களை கொண்டு கிடைக்கிறதல்ல இல்மு. சஹாபாக்களுக்கு சஹாபா என்று சொல்றதுக்கு காரணம் சுஹபத்தை கொண்டு. சுஹபத் என்று சொன்னா என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னால காலை மடிச்சு போட்டு இல்மு எடுத்தாங்க. எனவே அந்த இல்முல தான் பரக்கத் இருக்கு. சொல்லுவோம் இது எங்க வாப்பா சொன்னது, வாப்பால வாப்பா சொன்னது. அதே மாதிரி இது யாரோ ஒன்று தெரியாத வெறுமனே வெட்டில அடிச்சு போட்டு எடுக்கிறதெல்லாம் தகவல் என்று சொல்லலாமே தவிர அதுக்கு பாதி இல்ம் என்று சொல்ல முடியாது. இல்ம் என்று சொன்னால் இல்மை படிப்பதற்கு ஒரு முறை இருக்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மாணவனுடைய வடிவத்தில் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலை முன்னுக்கு மடிச்சு போட்டுக்கிட்டு கேட்கிறாங்க ஈமான் என்றா என்ன, இஸ்லாம் என்றா என்ன. இதுக்கு பிறகு வரக்கூடிய உலமாக்கள் அந்த பயன்களை சொல்லுவாங்க நினைக்கிறேன். எல்லா ரசூலுல்லாஹ் பதில் சொல்றாங்க. அதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வந்தது யார் தெரியுமா, வந்தது ஜிப்ரீல். என்னத்துக்கான வந்தா தெரியுமா, உங்களுக்கு உங்களோட ஜீனை படிக்கா இருக்கிறாங்க, ஜீனை படிக்கிறதுக்கு முறை இருக்கு. எனவே அந்த புத்தகத்தை வாசிக்கிறோம், இந்த ஆய்வு பற்றி எந்த நெட்ல இப்படி ஒரு கற்ற இல்ல. தகுதியான உலமாக்கள் மஸ்ஜிதுகள்ல உட்கார்ந்து கொண்டு குர்ஆனுடைய ஹல்காக்கள், குர்ஆனுடைய தஃசீர் கட்டாயம் ஒவ்வொரு நாளும் நான் சொல்லுவேன். இந்த பயான்கள் செய்யறதையும் விட குர்ஆன் ரமலான் காலத்துல குர்ஆனுடைய தஃசீர்கள் செய்யணும். அதுலயும் குறிப்பா நான் போன வருஷம் அமெரிக்காவில இருந்து நோம்புல பார்த்தேன். மாஷா அல்லாஹ் என்ன செய்யறாங்க அமெரிக்காவில போன வருஷம் ரமலான் சுப்ஹானல்லாஹ் ஆண்டு ஓதுறாங்க. அந்த குர்ஆன் ஓதி முடிஞ்சதுக்கு இப்ப தராவி ஓதுவாங்க தானே, அந்த ஹசரத்து முக்கியமான உலமாக்கள் அந்த என்ன செய்யறாங்க, இன்றைக்கு நினைக்கல பயான் முடிஞ்சதுக்கு பிறகு இல்ல, துணைக்கு முதல் இஷா தொழுது முடிஞ்சதுக்கு பின்னாடி அந்த அந்த இமாம் என்ன செய்யறாங்கன்னா, இன்றைக்கு ஓதக்கூடிய சூறாவுல என்ன விஷயம் சொல்லப்பட போகுதோ என்ன அப்படியே சமரியா கொடுக்கிறார். இன்னைக்கு சொல்ற யூசுப் ஓத போறாங்கன்னா இந்த சூரத்து யூசுப்ல என்ன விஷயம் சொல்லுவது, இன்னைக்கு 5 சஃப் ஓத போறாங்கன்னா என்ன சொல்லப்படுது என்பதை சுருக்கமா கொடுக்கிறார். அவருடைய நோக்கம் என்ன என்று சொன்னால், இந்த தராவி சொல்லக்கூடியவங்க அந்த குர்ஆனை ஓத இந்த விஷயம் தான் சொல்லப்படுது, இந்த விஷயம் தான் சொல்லப்படுது. எனவே கட்டாயம் குர்ஆனுடைய தஃசீர் நடத்தப்படுவது இது முக்கியமான விஷயம். ஒன்னாவது குர்ஆனை ஓதணும், இரண்டாவது குர்ஆனை கேட்கணும், மூணாவது குர்ஆனை சிந்திக்கணும், நாலாவது குர்ஆனை எங்களுக்கு எங்கட குர்ஆனை எங்கட வாழ்க்கையை குர்ஆனை ஆக்கணும், குர்ஆனை ஆக்கணும். ஏன்னா அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆன்ல விளங்கப்படுத்துறார், ஃபஸ்தம்சிக் பில்லதி ஊஹிய இலைக். நபி உங்களுக்கு அல்லாஹ் தந்த இந்த குர்ஆனை நீங்க கட்டி பிடிச்சு கொள்ளுங்க. அஞ்சாவது விஷயம் என்னவென்றால் குர்ஆனிய சமுதாயத்தை உருவாக்கணும். குர்ஆனிய சமுதாயம் இந்த பச்சிலம் பாலர்களோட உள்ளத்துல நாங்க செயல் செய்யும் மெச்சையும் அதே இதை மற்ற எந்த நுழைச்சையும் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவட மனசுல முதலாவது கொடுக்க வேண்டிய நுழை குர்ஆனுடைய முயற்சி. காரணம் என்னன்னா, எந்த பச்சை மரத்துல ஆணி அடிச்சுட்டா அதை கலட்டி எடுக்கிறது கஷ்டமா இருக்கு. முத்தி போன மரத்துல ஆணி அடிச்சா லேசா கலட்டி எடுக்கலாம். எனவே பிஞ்சி மனசுகள்ல இந்த குர்ஆனை கொடுக்கணும். அது மக்தபுடைய வடிவமாக இருந்தாலும் சரி, இல்லாவிட்டால் குர்ஆன் மதரசாக்கள் வடிவமாக இருந்தாலும் சரி, பெரிய ஆட்கள் மட்டுமில்லை, சின்னாக்கள் மட்டுமில்லை, பெரிய குர்ஆனிய சமுதாயம், குர்ஆனிய சமுதாயமாக மாஷா அல்லாஹ். ஏன் மனசுல குர்ஆன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சின்ன வயசு வாலிபர், உமர் ரலியல்லாஹு தஆலா 16 லட்சம் சதுர மைலுடைய ஜனாதிபதி அவருடைய மஷூரா சபையில கூப்பிடுவார். சில ஆட்கள் அதிர்ச்சி தெரிவித்தாங்க, இவர வயசுல எங்களுக்கு பேர பிள்ளைகள் இருக்கு, பதில் சஹாபாக்கள் கூட கண்டு கொள்வாங்க, இவரை கூப்பிடுறீங்க, இவர வயசுல எங்களுக்கு பிள்ளைகள் பேர பிள்ளைகள் இருக்கு, இவரையும் நீங்க மஷூரா உட்காரு. உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்லி முடிச்சு கொண்டு
உமர் ரலியல்லாஹு மீது கொஞ்சம் அதிர்ச்சி தெரிவிச்சாங்க. இவரை கூப்பிடுங்க. இப்னு அப்பாஸ் எல்லாம் சொல்றாங்க, ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு என்ன சொல்லி அனுப்பினா ஒரு வழக்கமா சொல்லணும். நான் விளங்கிட்டு ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்துல என்ன கூப்பிடுறேன். அங்க வந்தா பெரிய பெரிய சஹாபாக்கள் உட்கார்ந்துட்டு இருக்கிறார். இப்ப நம்ம சின்ன பிள்ளை